கடன் சொல்றதோட ஏமாற்றம் தான் நிறைய வந்திருக்கு தம்பி. நம்பிக்கை துரோகம் நிறைய பேர் என்னை சீட் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து மீற முடியல. அது வேற ஒன்றும் இல்லை. அந்த டைம்ல அப்படியே உடம்பையும் பார்த்துக்காம விட்டுட்டேன். நிறைய மன கஷ்டம், கவலை, அப்படியே கவலையாகி தான் என் உடம்ப நானே கவனிக்காம விட்டேன். அதான் உண்மை. இத்தனை கோடி செலவழிச்சாலும் ட்ரீட்மெண்ட் சரியில்லாம போகுது. அது மாதிரி கவர்மெண்ட்டுங்கிறது நம்ம அவ்வளோ இப்பெல்லாம் தலைவர் ஆட்சியில் ரொம்ப பிரமாதமா இருக்கு. எனக்கு ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை நல்லா இருக்கு ட்ரீட்மெண்ட்லாம். மினிஸ்டர் சொன்ன உடனே டக்குன்னு அடுத்த கட்ட இதெல்லாம் பண்றாங்க. இங்க பார்த்த பிறகு தான் எனக்கே ஒரு ஆச்சரியம். அதனால சரி இங்கேயே அட்மிட் ஆகி நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். என்னுடைய ஃபேன்ஸ் எப்பயுமே என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அந்த நம்பிக்கைலாம் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டம் ஒருத்தர் ஸ்டைல் மாறும் இல்லையா? ஒருத்தர் உயர்ந்திருப்பாங்க, தாழ்ந்தவங்க உயர்வாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். அதெல்லாம் நம்ம மனப்பக்குவப்படுத்தி நம்ம ஒரு நிலைப்பாட்டில் இருந்தோம்னா ஒண்ணுமே இல்லை தம்பி. அதை பத்தி நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். நம்ம கோடிக்கணக்காக பணம் இருக்குன்னு சொல்லி நம்ம போய் பிரைவேட்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதோ இல்லை பணம் இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் அப்படிலாம் கிடையாது. எங்க ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு, எங்க டாக்டர்ஸ் நல்ல டாக்டரா இருக்காங்களோ அங்க நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கறது தம்பி. இன்னைக்கு எடுத்துக்கிட்டு அரசாங்க ஆஸ்பத்திரி எல்லா பிரைவேட் ஆஸ்பத்திரி சூப்பரா பண்றாங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடிடுவாங்க. நீங்களே இப்ப பார்த்துருப்பீங்க. வார்டில் அவ்வளவு நல்லா நீட்டா இருக்கு. டாக்டர்ஸ் அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் இவங்க ஆட்சியில சூப்பரா பண்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் நான் இங்க வந்தேன். ஏன்னா நம்ம எந்த ஆஸ்பத்திரி இருந்தாலும் நம்ம நல்லா பாக்குறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம அங்க அட்மிட் ஆனோம். அது ஒன்றும் பெரிய இது கிடையாது சார். கையில இங்கேயும் சரி இங்க ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. என்ன மாதிரி செக்அப் எல்லாம் எடுத்திருந்தாங்க சார்? இல்லை, இசிஜி எடுத்தாங்க, ஸ்கேன் எடுத்தாங்க, அப்புறம் கிட்னிக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஸ்கேன்லாம் எடுத்திருக்காங்க. இன்னும் அடுத்து 2-3 டெஸ்ட்லாம் எடுக்கணும்னாங்க. பார்த்துட்டு என்ன அதுன்னு சொல்கிறேன்னு நம்ம எவ்வளோ சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம், பண்ணி விட்றோம். அதுக்கு தகுந்தபடி நீங்கள் கேப்சூல்ஸ்லாம் கரெக்டாக மாத்திரை எடுத்து சாப்பிடுங்க. ஆக்சுவலாக என்னென்ன சிம்டம்ஸ் சொல்லியிருந்தாங்க? எதனால இந்த சிறுநீரக பிரச்சனைன்றது அட்ரஸ் பண்ணாங்களா? அதாவது கரெக்டான ட்ரீட்மெண்ட் இல்லை. நான் எடுக்கலை. உங்களுக்கு நீங்களே கவனிச்சிக்கல. நான் அசால்ட்டாக விட்டேன் எல்லாமே. சரி நமக்கு எதுக்கு வரப்போகுது அப்படின்னு அந்த ஒரு அலட்சியம் தான் இன்னைக்கு எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இருந்தாலும் இனிமேல் நான் அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடுவேன். நம்பிக்கை இருக்கு. என்ன பண்ணுது சார் உடம்பு? ஏன்னா சிறுநீரகத்தில் பிரச்சனைனா என்ன மாதிரி இஷ்யூ காட்டுச்சு உடம்பு? இல்லை, உடம்பு டயர்னஸ் வந்தது, ஒரு மாதிரி மயக்க நிலை வந்தது. அதுக்கப்புறம் இங்கே காட்டினேன் டாக்டர்கிட்ட. அவங்க சொன்னாங்க இது கொஞ்சம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, ஸ்கேனு எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். இன்னும் உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். என்ன ஸ்டேஜ் சார்? என்ன ஆச்சு? இல்லை, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னா உங்களுக்கு டயாலிசிஸ் வர மாதிரி இருக்கும். அது வராத அளவுக்கு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுறோம். நீங்களும் கண்ட்ரோலாக இருந்துக்குங்கன்னா சரியான டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு போகிறதுக்கு முன்னாடி தடுத்துடலாம் அப்படின்னு. ஆமாம் ஆமாம். பொறுத்து சாப்பாடுலாம் என்ன மாதிரி சார்? வீட்டு சாப்பாடா? எப்படி சாப்பாடு ஏதாவது கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப டயட் கண்ட்ரோல் இருக்குது. மேக்ஸிமம் சால்ட் ஒரு 50% மேலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர்லாம் 1 லிட்டர் மேலே யூஸ் பண்ணக்கூடாது. வாட்டர் நிறைய குடிக்கக்கூடாது. அது கொஞ்ச நாளைக்கு அந்த உடம்பு அந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிற வரைக்கும். மற்றபடி டயத்துக்கு மாத்திரை இதெல்லாம் பண்ணுங்க.